ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு காட்ட போற இடம் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில். இந்து கடவுள்ல வந்து முழு முதற் கடவுள் அப்படின்னம்னா நம்ம பிள்ளையார சொல்லுவோம். எல்லா கோயில்கள்லயும் வந்து முதன்மையாக பிள்ளையார் இருப்பாரு. அந்த கோயில் வந்து இங்க முதன்மையா தமிழ்நாட்டில் இருக்கிற இடம் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். இப்போ இந்த கோவில் பார்த்தோம்னா உங்களுக்கு விசால தடை, வெளிநாட்டு வேலைகள்ல தடை, வெளிநாடு போகணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு வரலாம். இது ஒரு சிறப்பு. இன்னும் நிறைய சிறப்பு இருந்தாலும் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றது வந்து இந்த ஒரு பாயிண்ட் தான். அதே மாதிரி கோயிலுக்குள்ள வந்து நம்ம கேமரா பண்ணக்கூடாது. அதனால வந்து எங்க ஊர்ல இருந்து இந்த பிள்ளையார்பட்டி ரீச் ஆகிற வீடியோ வந்து உங்களுக்கு போடுறோம். அதுல வந்து தகவல்கள் வந்து கொட்டித்தரோம். இது வந்து 1300 வருடங்கள் பழமை வாய்ந்த குடவரை கோயில். அதாவது ஒரு கல் இருக்கும், அதை வந்து குடைஞ்சு இந்த கோயிலை உருவாக்கி இருப்பாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா கற்பக விநாயகர் தங்க கவசம் தங்க அங்கி அணிந்து விநாயகர் வந்து காட்சி தருவாரு. இதை நீங்க பார்க்கும் போதே வந்து ராகு கேது தடை இருந்தா நீங்கும். அத பாட்டுல கூட 9 கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரம்பிப்பாங்க அந்த பாடல். ஸோ அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல். விசா தடை இருந்தா தடை அகலும். வெளிநாடு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடை இருந்துட்டே இருக்குது அப்படின்னாலும் தடை அகலும். அதே மாதிரி உறவுகளில் சிக்கல் இருந்தாலும் தடை ஆகணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னம்னாலும் உங்களுக்கு இருக்கு. இப்ப நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா கோரக்க விநாயகர். கோரக்கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சித்தர், 18 சித்தர்ல ஒரு சித்தர். அவர் வழிபட்ட விநாயகர் தான் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்பெஷல். ரோடு எப்படி இருக்குதுன்னு பாருங்க, வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் கோயிலை காட்டுறோம், குளங்களை காட்டுறோம், பாருங்க. நல்லது.
ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு காட்டப்போற இடம் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில். இந்து கடவுள்ல வந்து முழு முதற் கடவுள் அப்படின்னம்னா நம்ம பிள்ளையார சொல்லுவோம். எல்லா கோயில்கள்லயும் வந்து முதன்மையாக பிள்ளையார் இருப்பாரு. அந்த கோயில் வந்து இங்க முதன்மையா தமிழ்நாட்டில் இருக்கிற இடம் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். இப்போ இந்த கோவில் பார்த்தோம்னா உங்களுக்கு விசால தடை, வெளிநாட்டு வேலைகள்ல தடை, வெளிநாடு போகணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு வரலாம். இது ஒரு சிறப்பு. இன்னும் நிறைய சிறப்பு இருந்தாலும் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றது வந்து இந்த ஒரு பாயிண்ட் தான். அதே மாதிரி கோயிலுக்குள்ள வந்து நம்ம கேமரா பண்ணக்கூடாது. அதனால வந்து எங்க ஊர்ல இருந்து இந்த பிள்ளையார்பட்டி ரீச் ஆகிற வீடியோ வந்து உங்களுக்கு போடுறோம். அதுல வந்து தகவல் வந்து கொட்டித்தரோம். இது வந்து 1300 வருடங்கள் பழமை வாய்ந்த குடவரை கோயில். அதாவது ஒரு கல் இருக்கும், அதை வந்து குடைஞ்சு இந்த கோயிலை உருவாக்கி இருப்பாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா கற்பக விநாயகர் தங்க கவசம் தங்க அங்கி அணிந்து விநாயகர் வந்து காட்சி தருவாரு. இதை நீங்க பார்க்கும் போதே வந்து ராகு கேது தடை இருந்தா நீங்கும். அத பாட்டுல கூட 9 கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரம்பிப்பாங்க அந்த பாடல். ஸோ அதுதான் இந்த கோயிலுடைய ஸ்பெஷல். விசா அல்ல தடை இருந்தா தடை அகலும். வெளிநாடு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடை இருந்துட்டே இருக்குது அப்படின்னாலும் தடை அகலும். அதே மாதிரி உறவுகளில் சிக்கல் இருந்தாலும் தடை ஆகணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னம்னாலும் உங்களுக்கு இருக்கு. இப்ப நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா கோரக்க விநாயகர். கோரக்கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சித்தர், 18 சித்தர்ல ஒரு சித்தர். அவர் வழிபட்ட விநாயகர் தான் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்பெஷல். ரோடு எப்படி இருக்குதுன்னு பாருங்க, வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் கோயிலை காட்டுறோம், குளங்களை காட்டுறோம், பாருங்க. நல்லது. பிள்ளையார்பட்டிக்கு மிக அருகிலேயே பார்த்தோம்னா வைரவர் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு. மற்ற ஊர்களில் வந்து கால பைரவர் அப்படிங்கிறவர் வந்து இங்கே வந்து வைரவர் அப்படிங்கிற பெயரில் வந்து அழைக்கப்படுகிறார். ஸோ இது வந்து ஒரு சிவன் கோவில். சிவன் கோவிலில் பார்த்தோம் அப்படின்னம்னா சிவனுக்கு முன்னாடியே வந்து வைரவர் சன்னதி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த கோவிலில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இருக்குது. சங்கூதி கருப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பர் கோவிலும் இருக்குது. அந்த பக்கமாக வந்து முனியப்பர் கோவிலும் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. நாங்களும் வந்து அந்த ஊரில் இருக்கிற மக்கள் சொன்னதுனால அந்த கோயிலுக்கு போனோம். இதுதான் அந்த கோவில். ஸோ பிள்ளையார்பட்டி போகிறவங்க வைரவர் கோவிலும் போயிட்டு வாங்க. மிக பழமையான ஒரு கோவில், வித்தியாசமான ஒரு அமைப்பு இருக்கும். அதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துக்கும் போயிட்டு வாங்க. விசாலமாக நிம்மதியாக ஒரு பரிபூர்ண அருள் கிடைக்கிறதுக்கு பிள்ளையார்பட்டி விநாயகரும் அருள்வார், வைரவர் கோவிலும் உங்களுக்கு அருள் தரும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த பிரகாரம், வெளி பிரகாரத்தை காட்டிகிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தோம்னா ஒரு மரத்துலேயே வந்து ஒரு சிலை செஞ்சு வச்சுருந்தாங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு.